அதனால அது அந்த ஒரு வார்த்தையை தாண்டி போயிடலாம் அப்படின்னு வேணா நான் நினைக்கிறேன். ஆனா இதுல பேச வேண்டிய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து ஐயா ஜென்ராம் அவர்கள் வந்து பேசினாரு. அதுல வந்து சொல்லும் போது விஜய் ஏன் வந்து அதிமுக பக்கம் போகக்கூடாதுங்கிற அளவுல வந்து அவர் சொன்ன விஷயங்கள் இருந்தது. கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுக இப்போ நீங்க ஜெயலலிதா அம்மையாரா இல்லைன்னா ஐயா கருணாநிதி அவர்களா அப்படின்னு வந்து நீங்க விஜயகாந்த் அவர்கள் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா எந்த காலத்திலயும் அவருடைய முதல் சாய்ஸ் ஜெனரலா பேசுறதுங்கிறது வந்து எல்லா இதுலயுமே வந்து நமது மறைந்த முதல்வர் திரு ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி தான் பேசியிருப்பார். ஆனா கூட்டணி எங்க வச்சாருன்னு கேளுங்க. அது மக்களுடன் தான் கூட்டணி. நான் வந்து வேற எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்ன ஒருவர் கடைசியில யாருக்கிட்ட கூட்டணி வச்சார்னா அதிமுகவுடன் தான் கூட்டணி வச்சார். அதனால என்ன அட்வான்டேஜ் ஆனதுங்கிறத நீங்க பாக்கணும். ஏன்னா அரசியல் விஜயகாந்தா 2016 விஜயகாந்தா ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டணியை முறித்துக் கொண்டு மக்கள் நல கூட்டணி அப்படின்ற கூட்டணியை தொடங்கினாரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் காணாம போனாங்க. அதையும் விட்டுருவோம், வரேன், அதான் சொல்றேன். ஏதாவது இதுல பல விஷயங்கள் சொல்றேன், ஒன் பை ஒன் உங்களுக்கு கோர்வையா சொல்லும் போது கரெக்டா. இப்போ இதுல அவர் விஜயகாந்த் அந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்தவுடன் அவர் மீது எடுக்கப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கைகள் என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார். இல்ல என்ன பழிவாங்கும் நடவடிக்கை யார் எடுத்தது? பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த தாவேகா கொஞ்சம் கொஞ்சமா எம்எல்ஏக்களை இழந்து எங்க அடையாளம் இழந்து போச்சு. அந்த எம்எல்ஏக்கள் யாரோட ஐக்கியமானாங்க? இல்ல ஐக்கியமாறதெல்லாம் விடுங்க, அது ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிடிக்ஸ். எங்க போய் எங்க ஐக்கியமாறாங்க? கூட்டணி கட்சி ஒரு கூட்டணி தர்மம் அப்படின்னு இருக்கு. நீங்க தான் குறிப்பிட்டு பேசுனீங்க. அதுல அதிமுக தேமுதிக கூட்டணியை மையப்படுத்தி பேசுறீங்க. தேர்தல் வெற்றி முடிந்த பிறகு அதுல இருந்த எம்எல்ஏக்கள் எங்க எங்க எப்படி போய் ஐக்கியமானாங்க? இவங்களுக்கு எல்லாம் கிடையாது. இல்ல பழி வாங்கினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை நான் கேட்கிறேன். நான் ஒரு நிமிஷம் வரேன். ஆமா, அவருடைய மண்டபம் எல்லாம் இடிக்கப்பட்டதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அவருடைய சமாதி இருக்கக்கூடிய இடம், அவங்களுடைய கேப்டன் அவர்களுடைய இது, நீங்க அந்த இதுல வந்து அது எந்த மாதிரியாக அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டதுங்கிறத பாக்குறோம். அதே மாதிரியாக இங்க கரூர் விஷயத்துல இவங்க சாதாரணமா பேசிட்டு போயிருந்தா கூட அது ஒரு பெரிய எழுச்சியாக இருந்திருக்காது. தாவேகாக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை இதை தேடி கொடுத்துருங்க. இன்னொன்னு கேக்குறீங்களே, நீங்க வந்து இதுல வந்து யாரு வந்து சுயநலவாதி, இதுல வந்து 41 பேர் உயிரிழப்புல விளம்பரத்தை தேடி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களே, எப்படி ஏற்றுக்கொள்றது? ஆமா, இல்ல ஒரு நிமிஷம். நான் கேட்பது, அந்த நடந்த சம்பவம் நடந்த 5 முதல் 6 மணி நேரத்திற்குள் அதுல ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்தது யாருங்கிற கேள்வி இருக்கு. இப்போ வந்து சகோதரர் வன்னி அவர்கள் கேட்கும் போது ஒரு விஷயத்த கேட்டார், ஏன் விஜய வந்து அரெஸ்ட் பண்ணல. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குங்கிறது தான் கேள்வி. இது சம்பந்தமாக இது எப்படி நீங்க கிரிமினல் கேஸா பாக்குறீங்க ஆரம்பிச்சு பல விஷயங்களை அவங்க ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கும் பட்சத்துல, அப்போ இதை பற்றி திமுக தரப்பிலிருந்து யோசித்திருக்கிறார்கள்னு வேணா நம்ம சொல்லலாம். இரண்டாம் கட்ட தலைவர்களை டார்கெட் பண்ணாங்களே ஒழிய, இன்னொன்னு விஜய் அவரை மட்டும் ஒருவேளை டார்கெட் செய்து ஒரு வேலையை அவங்க மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய ஒரு பப்ளிசிட்டியை தான் அவர்கள் தேடி கொடுத்திருப்பார்கள். இன்னும் பெரிய கெட்ட பெயரை தான் திமுகவிற்கு அது ஏற்படுத்தி இருக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை, யாரும் மறுக்க மாட்டாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ தாவேகா கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. மீட்பு பணிகளை முன்னின்று மேற்கொண்டது தமிழ்நாடு அரசு. திமுக தரப்பிலிருந்து முதலமைச்சர் போயிட்டு பாக்குறாரு, அமைச்சர்கள் சம்பவ இடத்துக்கு போறாங்க. இதுல 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல என்ன அரசியல் நடக்குது? ஒரு நிமிஷம் இதுல அதே வேகத்தை ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சவங்க வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியது தானே? நான் கேட்கறது, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க இல்லையா, அங்க போய் பார்க்க வேண்டியது தானே? இல்லன்னா இதே சொல்லக்கூடிய வேங்காய விவகாரத்தை நீங்க போய் சொல்ல வேண்டியது தானே? அங்கேயே போய் உடனே இவ்வளவு வேகமா போய் பார்த்தாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே, தீர்வு காணணும்னு சொல்லிட்டு. ஏன் சொல்லல? ஏன் நம்ம அந்த கேள்வியை கேட்கல? இங்கே பண்ணும்போது, ஏன்னா இது செய்தது இன்னொரு கட்சி. இந்த கட்சி தான் வந்து இவர்களுடைய வாக்கை மிகப்பெரிய அளவில் பிளந்து வெளியே கொண்டு செல்கிறதுங்கிறதுனால ஒரு பதட்டம். அதனால தான் இவங்க இவ்வளவு விஷயத்தையும் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்துல நீங்க அடுத்தடுத்த கட்டமாக இவர்களுடைய நகர்வு இருக்கும்போது, இப்ப விஜய் தனியாகத்தான் நிற்கணும்னு முயற்சி பண்றாருன்னா, நான் வன்னியரசு அவர்கள் சகோதரர் வந்து அவருடைய தலைவர் திருமா அவர்கள் சொன்ன விஷயமே சொல்றேன். மக்கள் நல கூட்டணிக்கு அப்புறமா ஏன் 3வது அணி நீங்க அமைக்கலைங்கிறதுக்கு அவரே ரொம்ப தெளிவா சொன்னார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
அது இருதுருவ அரசியல், பைபோலார் பாலிடிக்ஸ் தான். இதுல மூன்றாவதுன்னு போனா ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டாதான் இருக்கலாம், தங்களுக்கு அதுல அதுல ஒரு ஃபியூச்சர் இருக்காதுங்கிறத ரொம்ப தெளிவாக உணர்ந்திருக்கிறோங்கிறத சொன்னாரு. அதேதான் இன்னைக்கும் அப்ளிகபிள். விஜய் வேணா, அதாவது இப்போ வந்துட்டார் அரசியலுக்கு, வந்ததுல இருந்து அடுத்த கட்டமாக ஒரு இந்த அரசாங்கம் அமைப்பது, வெற்றி பெறுவது, அந்த அரசாங்கத்தில் இடம் பெறுவதுங்கிறத நோக்கி போகாமல் நின்னு கடைசியா இதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டுமே இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த தாவேகா எனும் கட்சியானது கரைந்து போகும் நாளடைவுலங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னைக்கும் சொல்றேன், ஒரு பெரிய ஒரு இதா தொடர்ந்து தமிழ் தேசியம்ங்கிற அளவுல சகோதரர் சீமான் அரசியல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் ஒரு பீக் ஆயிடும்ங்கிறது தான் ஒரு பாயிண்ட். அப்படி இருக்க தொடர்ந்து ஒரு 3 தேர்தலை சந்திக்கிறாரு, அவருடைய வாக்கு வங்கி அதிகரித்து வருது. உரிய அங்கீகாரம் பெற்ற கட்சியாக தாவேகாவுக்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சி தான் நாங்க அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, சீமான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தனித்து நின்னா காணாமல் போயிடும் எதன் அடிப்படையில் சொல்றீங்க? பல கட்சிகள் தனித்து நின்று ஜெயிச்சிருக்காங்களே. ஐயா ஒரு நிமிஷம் தனித்து நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறதுக்கான அந்த களம் எப்படி இருக்கிறது? இன்னும் சொல்ல போனா ஒரு உதாரணத்துக்கு பீகாரே கூட எடுத்துக்க, பிரசாந்த் கிஷோர் எல்லா கட்சிகளையும் ஜெயிக்க வைத்தார், இன்க்ளூடிங் தமிழ்நாட்டுல திமுகவையும் சேர்த்துன்னு நம்ம சொல்லக்கூடிய சூழல்ல அவர் ஏன் பீகார்ல பரிமளிக்க முடியலங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? காரணம் என்னன்னா ஒவ்வொரு களத்தின் சூழல் ஒரு மாதிரி. அப்படி இருக்கக்கூடியது தமிழ்நாட்டின் களத்தை நம்ம கணக்குல கொண்டு நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். இதுல நீங்க ரூரல் ஓட்டு, அர்பன் ஓட்டு, எந்த ஏஜ் ஃபேக்டர் எல்லாத்தையும் வச்சு இந்த ஓட் பேஸ்ல எப்படியாக இது எல்லாம் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு, இதையெல்லாம் கணக்கில் கொண்டு மட்டும்தான் நீங்கள் இந்த விஷயத்தை அணுக முடியுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கடைசியா ஒரே சொல்லுங்க. இல்ல இதுல முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது அதிமுக தரப்புல இருந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னா அக்கறையா? ஆமாம் அக்கறை. இன்னொரு விஷயம், அவங்க சொல்லக்கூடிய காரணம் எவ்ரி ஓட் மேட்டர்ஸ். இப்ப அதேதான் திமுகவை நம்ம கேட்க முடியாது, இந்த வாட்டி தான் போன வாட்டி தான் நீங்க தனி பெரும்பான்மை வந்துருச்சு, எதுக்கு உங்களுக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கேட்க முடியாது. அவங்க கூட்டணியா இருந்தா தான் பலம்கு போது, எதிர்த்தரப்பிலும் அதற்காக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை அவங்க கட்டமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதுங்கிறது எந்தவித விஷயத்திலும் தவறு கிடையாது. அதே நேரத்துல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு இருக்கிறதுனால, ஏன்னா எல்லாமே மெச்சூர்டு கட்சின்னு நீங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி கடந்த காலங்கள்ல ஒரு பரப்புரை உருவாக்கி பாஜக அதிமுக அழித்து விடும்னு சொன்னதுனாலதான் தேவையில்லாம அதிமுக பாஜகவின் கூட்டணியில இருந்து வெளியில போய் தேர்தலை சந்தித்து அது எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தியதுன்னு பார்த்தா அதனால திரும்ப ஒன்று கூடி வந்திருக்காங்க. இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை. சரி, திரு ஜெகதீஸ்வரன், கடந்த கால வரலாறுகள்ல தனியா நின்ன கட்சிகள் எல்லாம் காணாமல் போயிருக்கு. இப்ப நாங்கள்ல ஏற்கனவே தேர்தலில் நின்று நாங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோம், எங்களோட வரல அப்படின்னா காணாம போயிடுவீங்க அப்படின்ற ஒரு குரல் எதிரொலிக்குது. உங்களுடைய பார்வை? முதல்ல தமிழக வெற்றி கழகத்தை மறுபடியும் அதிமுக இல்ல என்டிஏ கூட்டணிக்குள்ள கூப்பிடுவதன் நோக்கம் அல்லது அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக ஓப்பனா சொல்றாங்க எங்களால தனிச்செல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க. இது எப்பன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 175 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது போன பிறகு கூட அவர் என்ன உணர்றாருன்னா, இந்த கூட்டம்ல நமக்கு பத்தாது, நம்ம கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது, நம்ம மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவராகத்தான் போறோம். அப்ப 10 தோல்வியை தாண்டி 11ஆவது தோல்வி நம்ம போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அப்ப விஜய் வந்தாதான் நம்ம கூட்டணி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற இடத்திற்கு என்டிஏ ஃபுல்லா நகர்றாங்க. அதனாலதான் மறுபடியும் இதுல நீங்க எதிர்கட்சியாக நீங்க ஆளுங்கட்சி மேல எவ்வளவோ அரசியல் பேசினாலும் விஜய்க்கு ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டி கூட இல்ல அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. விஜய் பத்தி நம்ம குறை சொல்லவே கூடாது. இன்னும் சொல்ல போனா இது விஜய் நடத்திய கூட்டமே இல்ல, யாரோ நடத்திய கூட்டம்ங்கிற அளவுக்கு விஜய் எப்படி ஃபீல் பண்றாரோ அதே அளவுக்கு தான் இவங்களும் மறுபடியும் விஜய்க்கான செய்தி தொடர்பாளர்களே கிட்டத்தட்ட எல்லாரும் மாறி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க, அதிமுக சார்ந்தவர்கள், அதிமுக பேசுபவர்கள், பாஜக பேசுபவர்கள் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு வீக்கான கூட்டணியா இருக்கு. இந்த கூட்டணியை வைத்துக் கொண்டு 2026 என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும். திமுக மேல அதிருப்தி இருக்கு, அதிருப்தி இருக்கு, ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் இந்த வாக்குகளாக இது எதிர்வாக்குகளாக மாறி அது அதிமுக பலம் சேர்க்குதா? இல்லை, பலம் சேர்க்கவில்லை. ஏன்னா அவங்க மறுபடியும் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ நாடாளுமன்றத்தில் எப்படி ஒரு பெருவாரியான வெற்றியை திமுக பெற்றதோ அதே மாதிரியான மறுபடியும் வெற்றி வரும். கூடுதலாக விஜய் தனித்து நின்று அவர் பிரிக்க போகின்ற வாக்கள், யாருடைய வாக்களை பிரிக்கிறார் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். நிறைய சர்வேஸ் இருக்கிறாங்க, சில ஜெனியூன் சர்வேஸ் இருக்கு, ஃபேக் சர்வேஸ் இருக்கு. அந்த ஜெனியூன் சர்வேஸ் சொல்றது விஜய் பிரிக்க போகின்ற வாக்கள் என்பது பெரும்பான்மையாக அதிமுக வாக்கள்.
திமுக வாக்களை பிரிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல, திமுக வாக்களை பிரிக்கிறார், நாம் தமிழர் வாக்களை பிரிக்கிறார், பாஜக வாக்களை பிரிக்கிறார், எல்லாரும் வாக்களையும் பிரித்தாலும் அவர் பெரும்பான்மையாக பிரிப்பது அதிமுக வாக்குகள். அப்ப யாருக்கு இது பலவீனமாக மாறக்கூடிய அதிமுக வாக்கள் பிரியும் அப்படின்னு சொல்றீங்க? அதிமுக வலிமையா இருக்கு, ஒன்றுபட்டு இருக்கும் அதிமுக தலைமை சொல்லுது. வலிமையா இல்லங்க, வலிமையாக இருந்தால் வலிந்து வலிந்து நீங்கள் கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள். நான் வலிமையா இருக்கேன், நான் 200 மேல ஜெயிக்க போறேன், வந்தா வா, வராட்டி நில்லு. விஜய் எப்படியாவது வந்துவிட வேண்டும், விஜய் வந்து விட்டால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் என்ன பேச்சு? அப்ப நீங்க எவ்வளவு வீக்கான தலைமை இல்ல வீக்கான கட்சிங்கிற மறுபடியும் மக்கள் எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கேன்னு பாருங்க.